கைலாய பரம்பரையின் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில்வாய் மேமை கண்டான் சந்ததி கோர் விஞ்ஞான பானுவாகி துயிலாரும் பொழில் திருவாபடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம். வேதப் பொருள் உணர்ந்தோம் ஏவு சிவாகமத்தின் தீதில் பொருளும் தெளிந்து உய்ந்தோம் ஏது குறை தெற்றி சூழ் சிங்கை சிவஞான மாமுனிவன் பொற்றாமரை அடிக்கீழ் புக்கு திருச்சிற்றம்பலம். இல்லாமல்ல அங்கேற்கண்ணமை உடனுரை ஆளவாய் சொப்பநாத பெருமானினுடைய திருவருள் துணை கொண்டும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன பிரதம ஆச்சாரிய மூர்த்திகளாக விளங்குகின்ற பஞ்சாக்கர தேசிக மூர்த்திகளது முருவருள் துணை கொண்டும் நாம் தொடர்ந்து நம்முடைய கவிராஜச கச்சியப்ப முனிவர் அவர்கள் அருளி செய்த பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதியினை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அதிலே 11வது திருப்பாடலிலே ஆச்சாரிய மூர்த்திகளினுடைய திருமேனி சிறப்பினை மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். நகைக்கின்ற செங்கனி வாயும் எதிர்ந்தோர் நவை முழுவதும் துகைக்கின்ற பேரருள் பார்வையும் மும்மல தொக்குவிட தகைக்கின்ற சின்முத்திரையும் தனிக்கர புத்தகமும் உகைக்கின்றவால் என்னை பஞ்சாக்கரவன் ஒன் பூங்கலர்க்கே என்று ஆசிரியர் அருளி செய்கின்றார். இதில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதற்கு முன்னே அருளி செய்யப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல்களிலே இப்போ நம்ம பார்த்தது 11வது திருப்பாடல். அதற்கு முன்னே அருளி செய்யப்பட்டிருக்கின்ற திருப்பாடல்களிலே ஆசிரியர் ரொம்ப அழகாகவே எடுத்து காட்டினார். அடியேன் குருவினுடைய பெருமையை அறியாமலேயே அவனுடைய திரு அருளை கூடினேன். 2வது திருப்பாடலில் ஆசிரியர் எடுத்து காட்டினார். பாடுதும் பஞ்சாக்கரவனை என்று படர்தலோடும் கூடுவதும் அன்னவன் பாதம் அது வந்து கூடுதலும் நீடுவது இன்பம் மனம் வாக்கு காயம் நிகழ் செயலற்று ஓடுவ வாளாங்கு இருப்பதல்லால் பின்னை ஒன்று இல்லையே என்று அருளி செய்தார். அதாவது பஞ்சாக்கர தேசிக மூர்த்திகளது திருவடியை பாட வேண்டும் என்று சொல்லி அடியேன் பாடத் தொடங்கிய அக்காலத்திலே அவன் எழுந்தருளி வந்து என்னோடு கூடினான் அப்படின்றது தான் மாணிக்கவாசக பெருமானும் எடுத்து காட்டுகிறார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று. அப்படி அவனுடைய அருளினாலே அவனுடைய திருவடியை இடைவிடாது வணங்கி வருகின்ற அந்த உயிருக்கு அந்த பக்குவமுற்ற காலத்து பெருமான் எழுந்தருளி வந்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்திருக்கின்ற அந்த ஆன்மாவிற்கு மெய்யாகிய தன்னுடைய பொன் அடியினை கொடுத்து ஆட்கொள்ளுகிறார். அதை நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 6, 7 பாடல்களிலே எடுத்து காட்டினார். 8வது பாடல், 9வது பாடல், 10வது பாடல் தொடர்ந்து நமக்கு ஆசிரியர் அந்த பஞ்சாக்கர தேவனினுடைய திருவடியை வழிபட்டதும் அந்த வழிபட்டதினுடைய விளைவாக அடியேனிடத்து சிவபக்தி உருவான நிலையினையும் அந்த சிவபக்தி உருவானதோடு மட்டுமல்லாது அது மேலும் மேலும் அவனுடைய கருணையை பெறுவதற்கும் அவனுடைய கருணையை இடைவிடாது நினைந்து வழிபடுவதற்கும் ஏதுவான திருவருளை பஞ்சாக்கர தேசிகர் என்ன பண்ணினார்? உபதேச வாயிலாக செய்து அருளினார். ஆகவேதான் 7வது திருப்பாடலிலே ரொம்ப சிறப்பான முறையிலே எடுத்து காட்டினார். தாழ்கின்ற கூந்தல் மலர் சூட்டி தையலார் தோயும் இன்பத்து ஆழ்கின்ற என்னை தன் பாதத்தில் ஆர்வம் அளித்து உளத்தை போழ்கின்ற ஐம்பொறி போழ்ந்து பஞ்சாக்கர பூரணன் மெய் வாழ்க்கென்று சென்னி மலர்கை வைத்தான் இன்பம் மல்கியதே என்று 7வது திருப்பாடலிலே ஆசிரியர் எடுத்து காட்டினார். இப்படி எடுத்துக்காட்டிய அந்த நிலையிலே இன்பம் மல்கியது. இன்பம் மல்கியதோடு மட்டுமல்லாது அந்த இடத்திலே உடல் இருக்கிறது அப்படின்னாலும் அந்த உடலுக்கு உண்டான கருவிகரணங்கள் அத்துணையும் என்ன செய்யறதில்லை அப்படின்னா தொழில்படாது ஒளிந்து போயின அப்படின்றத ரொம்ப அழகாகவே எடுத்து காட்டினார். சஞ்சிதமாகிய காட்டை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எரிவாய் மடுத்தார். உடலில் பொழ்கிய இன்ப துன்பங்கள் எல்லாம் பின்பு பூப்பது இன்றி அழ்கிய பஞ்சாக்கர தேசிகன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அருளாலே கவர்ந்தார். ஏன் அப்படின்னா அவனுடைய திருவருளை பெற்று அங்கு விளக்கமுற்று நிற்கின்ற ஆன்மா என்ன செய்யும் அப்படின்னா சூரியனுடைய பிரகாசத்தினாலே தான் நம்மளுடைய கண் காணுகிறது என்பதை நாம் உள்ளவாறே உணராது நம்முடைய காரியத்தை செய்வது போல
அங்கு அறியாமை நிகழாது. அங்கு என்ன நிகழும் அப்படின்னா இறைவனுடைய திருவருள் இடைவிடாது நமக்கு அறிவித்து நிற்கவே, அதன் காரணமாகவே நம்மளுடைய செயலும் நம்மளுடைய அறிவும் தொழில்பட்டு நிற்கிறது என்கின்ற அந்த பேருண்மையினை அங்கு ஆன்மா உணர்ந்து நின்று அந்த செயலை செய்கின்ற காரணத்தினாலே இந்த உடலுக்கு பொருந்தி வருகிற இன்ப துன்பங்கள் அத்துணையினையும் என்ன செய்கின்றான் அப்படின்னா அந்த அருளை காட்டிய காரணத்தினாலே அவனே வருகிற இன்ப துன்பங்களை எல்லாவற்றையும் அவனே கை கொள்ளுகிறான் அப்படின்ற கருத்தினையும் ஆசிரியர் எடுத்துக்காட்டி அருளினார். அப்படிப்பட்ட அந்த நிலையில நம்ம பார்க்கிறோம். 9வது திருப்பாடலில் இப்படிப்பட்டதான ஒரு திருவருள் சிறப்பு, இந்த திருவருளை தருவதற்கு மற்றொருவர் இல்லை என்கின்ற ஒரு பேர் உண்மையினை எடுத்து காட்டினார். நல்கும் தொழில் தனக்கே அன்றி இல்லா நலம் தகை சீர் பல்கும் துறைசை பஞ்சாக்கர தேவன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பஞ்சாக்கர தேவனை பணிந்திடுங்கால் எனக்கு என்ன ஆகுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, விளைகின்ற எல்லாம் ஒழுகும் திறம் இன்று காட்டினான் யான் எனது என்கின்ற அந்த தன்மை ஓடியது அப்படின்றத எடுத்து காட்டுறாரு. ஏன்னா யான் எனது என்பது தான் நம்ம பார்க்குறோம். அகங்காரத்தினுடைய செயல்பாடு தான் யான் எனது என்று அந்த செருக்கு முளைத்து முளைத்து இயலும். அந்த நிலையில குருவினுடைய திருவருளினாலே, திருவருள்னா உயிரின் ஆன்மாவினுடைய அறிவுக்கு அறிவாய் நின்று உணர்த்தி வருகின்ற உண்மையினை உள்ளவாறே உணர்ந்து இருக்கின்ற ஆன்மா அங்கு தன்னுடைய செயலெல்லாம் இறைவனுடைய திருவருளினாலே நிகழப் பெறுகிறது என்று நினைக்கின்ற அந்த நேரமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா யான் எனது என்கின்ற அந்த செருக்கு அருந்து போயிடுச்சு. ஏன்னா அந்த செருக்கு அருந்தால்தான் அது இறைவனுடைய திருவருள்ட்டு போகும். நம்மளும் பார்க்குறோம் இல்லையா, எல்லாம் முனது பதம் எல்லாம் முனது செயல் சொல்கிறோம். ஆனால் நமக்கு அது அனுபவமாக வந்து பொருந்தலை, பாட்டாக வந்து பொருந்ததே தவிர அனுபவமாக வந்து பொருந்தவில்லை. ஏன் அப்படின்னா அந்த செருக்கு அறவில்லை அப்படின்ட்டு. அப்போ ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தொடர்ந்து நமக்கு கிடைக்க அவருடைய திருவடியை இடைவிடாது பாடுதலும் மனதால் நினைந்து வழிபடுவதும் அவருடைய திருவடிக்கு மலர் தூவி வழிபடுவதும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது செயல்கள் எப்பொழுதும் போல நம்ம எப்பயும் போல எல்லா செயல்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் முன்னே நம்மிடம் இருந்த யான் எனது என்கின்றதாகிய அந்த செருக்கு அழிந்து போய் திருவருளினாலே நிகழுகிறது என்பதான ஒரு அறிவு அங்கே வந்துடும். அதைத்தான் இங்கே நமக்கு சொக்கநாத வெண்பாலையும் சொன்னார். பொல்லாத மா துயரம் நீங்கும் அருவும் உனதடிக்கே சொக்கநாதா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் உனது பதம் எல்லாம் உனது செயல் எல்லாம் உனது அருளே என்று இருந்தால் அப்படின்னு சொன்னார். அப்போ இங்கு அந்த தன்மை யாருனால நமக்கு கிடைக்கும்? ஏன்னா இதை நமக்கு அனுபவமாக உணர்த்தணும். இது ஏதோ பாட்டு பாடி வச்சுட்டு போயிட்டாங்க, இந்த பாட்டெல்லாம் படித்து இப்படிலாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணாத அளவுக்கு நிகழ்காலத்திலேயே தங்களுடைய அனுபவமாகவே கடைபிடித்து வாழ்ந்த ஆச்சாரிய மூர்த்திகள் அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழிவகை செய்கின்றார்கள் அப்படின்றது. ஏற்கனவே ஒரு நீச்சல் பழகி இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி இன்னொரு நபருக்கு படிப்படியாக அந்த நீச்சல் கலையை கற்றுக் கொடுக்கிறாரோ அதுபோல் ஆச்சாரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தான் ஏற்கனவே அந்த கரையை அடைந்து நிற்கிறார். அவர் புதுசாக நீச்சல் பழக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் மாணாக்கனினுடைய அந்த மேன்மையினை கருதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரியான உண்மைகளை எல்லாம் மீளவும் ஏன்னா அவங்க அந்த நிட்டைக்கூடிய நிலையிலேயே நிலை பெற்று இருக்கக்கூடியவங்க. அதிலிருந்து கீழே இறங்கி வருவது என்பது உயிர்களாகிய நம் பொருட்டு தான். அதனால தான் மாணிக்கவாசக பெருமான் ஒரு இடத்துல சொல்லுவார், இத்தனையும் எம்பரமோ ஐயோ அப்படிம்பார். இதெல்லாம் இத்தனையும் நீ பண்ணினது எல்லாம் யாருக்காக அப்படின்னா எனக்காக மட்டும்தானே, நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற வகையில் பெருமானினுடைய அந்த பெரும் கருணையை வியந்தும் தன்னுடைய சிறிய தாழ்மையினை, என சிறுமை நாயினும் கடையேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிற அந்த காரணத்தினால அந்த தாழ்மையினை எடுத்து காட்டிய வகையிலேயும் நமக்கு அந்த பெருமானினுடைய திருவுருவம், ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் திருமந்திரத்திலையும் ஆசிரியர் சொல்கிறார் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குருவினுடைய திருமேனியை எப்படி காணுதல் வேண்டும்? ஏன்னா இவ்வளோ உபகாரத்தை சொன்ன காரணத்தினால தான் நீங்கள் இந்த 10வது 11வது பாடலை ஏன் வழிபடணுன்றது நமக்கு தெரியும். மல்கிய பஞ்சாக்கர தேசிகன் எனக்கு இப்படிப்பட்டதான சஞ்சித காட்டை ஒழித்தான், உலகில் இன்பமே பெரிது என்று கருதி வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கையினை ஒழித்தான். அப்படி ஒழித்ததோடு மட்டுமல்லாது எனக்கு என்ன செஞ்சான் அப்படின்னா என்றும் என்னை இந்த பிறவியிலிருந்து விடுபடாத அளவுக்கு செருக்கி எழுகின்றதாகிய யான் எனது என்பதாகிய அந்த ஆணவ மலத்தையும் ஒழித்தான். அதனால தான் இங்கு 11வது திருப்பாடலில், இப்போ 10வது திருப்பாடலில் ரொம்ப அழகாகவே எடுத்து காட்டினார் ஆசிரியர். ஆணவ மலம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஓடிடுச்சு அப்படின்ற. ஆணவ மலம் எப்படிப்பட்டது அப்படின்னா நம்ம உண்மை விளக்கத்தில் ஆசிரியர் கேட்பார் இல்லையா, என்ன கேட்பார், 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது அப்படின்பார். அதுக்கு அடுத்து ஒன்று கேட்பார், அன்றே மாறாத வினை ஏதுன்னு கேட்பார். அதில் உரையாசிரியர்கள் சொல்லுவாங்க,
அன்றே மாறாத அப்படின்றத என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஆணவ மலத்துக்கும் சேர்த்து நம்ம பொருத்தி பார்த்துக்கணும் அடைமொழியா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றே மாறாத வினை ஏதுன்றது வினைக்கு மட்டும் அடைமொழி கிடையாது. இந்த ஆணவ மலமும் அன்றே மாறாமல் இருக்கிறதுனால தான் இந்த வினையும் நமக்கு இன்னமும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அதுதான் மூலமலம். அதை அடி ஒற்றி தான் நமக்கு சுவாமி என்ன பண்றார், மாயாமலத்தையும் கண்மமலத்தையும் கூட்டி வைக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆணவ மலம் ஓடிடுச்சு. இந்த ஆணவம் ஓடியது ஆணவம், உற்றது பாச கண்மங்கள், ஒத்த வாடின என்னை பொருந்தி இருந்ததாகிய பாசமும் கண்மமும் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா ஒத்த வாடி போயிடுச்சு அப்படின்றத சொல்றாரு. பல்வகை தோற்றம் மலரையன் மால் முதலோர் வீடினர் செய்கை விளைந்தது போகம் வியன் துறைசை நீடிய பஞ்சாக்கரவன் முகிழ்த்த நிலா நகைக்கே அப்படின்ட்டு அந்த பெருமானினுடைய பெருமையை இவ்வாறு எடுத்து காட்டிய அந்த நிலையிலே ஆச்சாரியனுடைய திருமேனி சிறப்பை இந்த 11வது திருப்பாடல்ல ரொம்ப அழகாகவே நகைக்கின்ற செங்கனி வாயும் எதிர்ந்தோர் நவை முழுவதும் துகைக்கின்ற பேரொருள் பார்வை. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஏற்கனவே முன்னாடி திருப்பாடல்ல எடுத்து காட்டினார். முகிழ்த்த நிலா நகை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த பிறைச்சந்திரன் பார்க்கிறதுக்கு ஒரு வடிவத்திலே மட்டும் அழகு கிடையாது, அதனுடைய பிரகாசம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். பௌர்ணமியில பார்க்கும் பொழுது அது முழு வட்டமாக பிரகாசமாக எப்படி இருக்குதோ அதுபோல அந்த பிறை சந்திரனையும் நம்ம பார்க்கும் பொழுது அதுவும் பிரகாசமுடையதாக தான் இருக்கும். பிரகாசம் குன்றுவதில்லை, அதனுடைய வடிவம் தான் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுபோல இங்கு பஞ்சாக்கர தேசிக மூர்த்திகளது அந்த குறுஞ்சிரிப்பு அப்படின்ற அந்த தன்மை எப்படி இருக்கிறது அப்படின்னா அந்த விரை நிலவை ஒத்ததாகவும் பிரகாசம் உடையதாகவும், அதே நிலையில நிலாவுக்கு ஏன் ஓமானமா சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அது பிறவியாகிய வெப்பத்தை நீக்குகின்ற வகையிலே குளிர்ச்சியை பொழிகின்ற சிரிப்பு. அதுதான் அங்க சிறப்பு. ஏன்னா பிறவியை வெம்மைக்கும் அதே நிலையில பிறவியை விட்டு நீங்குதலை நிழலுக்கும் ஓமானமாக குளிர்ச்சிக்கும் ஓமானமாக சொல்லுவாங்க. ஆகவே அந்த குளிர்ச்சிக்குரிய பொருளாகிய அந்த நிலவினை ஒத்த புன்னகை அப்படின்றத எடுத்து காட்டுறாங்க. நம்ம பார்க்குறோம் இல்லையா, சினிமாக்கள்ல வில்லன் சிரிக்கிற மாதிரியே சிரிக்கிற, ஹீரோ சிரிக்கிற மாதிரியே சிரிக்கிறேன்ட்டு அந்த சிரிப்புகளிலே கூட என்ன இருக்கிறது அப்படின்னா குணங்கள் வெளிப்படுது. உண்மைதானே? அதுபோல இங்கு பஞ்சாக்கர தேசிக மூர்த்திகளது அந்த குறுஞ்சிரிப்பும் எப்படி விளங்குகிறது அப்படின்னா பார்ப்போருக்கு இனிமை பயக்கும்படியாக, பார்க்கின்ற அவரை தரிசிக்கின்ற அந்த ஆன்மாக்களுக்கு பிறவியாகிய துயரை நீக்குவதோடு மட்டுமல்லாது அந்த உயிரை எப்பொழுதும் அந்த நிலையிலேயே இருத்தி வைத்திருக்கும்படியாக திருவருளை செய்யக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதுதான் இங்கு ஆசிரியரும் ரொம்ப சிறப்பா நகைக்கின்ற செங்கனிவாயும் எதிர்ந்தோர் நவை முழுவதும் துகைக்கின்ற பேரொருள் பார்வை. அவருடைய பார்வை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது எதிர்ந்ததோர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆச்சாரியனை இருட்டு தான் என்ன செய்யும் அப்படின்னா வெளிச்சத்தை நோக்கி எழும். அப்ப எதிர்ந்ததோர் நவை முழுதும் துகைக்கின்ற பார்வை. அப்ப இங்க நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆச்சாரியன் எப்பொழுது எழுந்தருளி சீடனுக்கு அந்த உண்மையை உபதேசிக்க புகுகின்றானோ அப்படி புகுகின்ற அந்த நிலையிலேயே அங்கு மாணாக்கரினுடைய ஆணவமலமானது முழுவதும் நாசம் அடைகிறது. இதை நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா பண்டார சாஸ்திரங்களிலேயும் எடுத்து காட்டுகின்றார்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வகையிலேயும் நமக்கு எடுத்து காட்டுறார். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த 7வது திருப்பாடல்ல யானி எனது என்கின்ற செருக்கு எழுகின்ற அந்த நிலை அப்படின்றது நமக்கு குறிக்கப்படுகிறது. 2வது ஆணவ மலத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது ஆணவ மலத்தையும் பெண் என்கின்ற ஒரு உருவகம் செய்வது ஒரு வழக்கம். அது நமக்கு திருவருட்பயனில் ஆசிரியர் இருள்மல நிலையில ஒரு குரட்பாவில் எடுத்து காட்டுறார். பல்லோரை புணர்ந்திருந்தும் தன்னுடைய நிலையை தன்னுடைய கணவனுக்கும் காட்டாத கற்பினை உடைய பெண் போன்றவள் இந்த ஆணவமலம் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட அந்த நிலையில அந்த ஆணவமலத்தை சார்ந்திருப்பதான அறியாமை நீங்கி, ஏன்னா முழு அறியாமை என்பது கேவல நிலையில நிகழக்கூடியது. அதே நிலையில சகல நிலைக்கு வந்தாலும் ஆணவமலத்தினுடைய சேர்க்கையின் காரணமாக அறியாமை விளைகிறது. அறியாமை என்பது இங்கு மயக்க அறிவாக விளங்குகிறது. நேர் உண்மை அறிவு விளங்காம நமக்கு என்ன விளங்குகிறது? மயக்க அறிவு தான் விளங்குகிறது. இந்த உடலே மெய்யானது, இந்த உலகமே மெய்யானது, நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வமே நிலையானது என்று அந்த வகையிலேயே அது நினைத்து கொண்டிருக்கிறது. அதனால அந்த அறிவு நமக்கு என்ன செஞ்சிடறாங்க? பொய்யறிவு என்று எடுத்து காட்டுகின்றார். அப்ப இப்படிப்பட்ட இந்த நிலையில அந்த எதிர்த்ததோர் நவை முழுவதும் அப்படின்ற பொழுது அவனுடைய பார்வையே நமக்கு என்னவாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா
தீட்சை வகைகளிலே 7 வகை உண்டு. நம்ம சமய தீட்சை, விஷேடம், நிர்வாணம், ஆச்சாரிய அபிஷேகம் இப்படின்னு சொல்லுகின்றோம். அதில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சமய தீட்சையில் 7 அங்கங்கள் உண்டு. ஒரு அங்கம் மட்டும் இல்லை, 7 அங்கம் அதில் சொல்லுவாங்க. அந்த 7 அங்கங்களிலே ஒன்று குருநாதன் தன்னை சிவமாக பாவித்து சிவமாகவே இருந்து அந்த சீடனை திருநோக்கம் செய்தல். அந்த திருநோக்கம் செய்த காரணத்தினாலேயே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆணவ மலமானது முற்றும் ஒளிந்து போய் விடுகிறது. அதை நமக்கு சாத்திரங்கள்ல நிறைய இடங்களிலே ஆசிரியர் சொல்லுகிறார். 7வது திருப்பாடல்ல குறிப்பாக நமக்கு உணர்த்தி காட்டியதும் அதுதான். போல்கின்ற ஐம்பொறி போழ்ந்து பஞ்சாக்கர பூரணன் மெய் வாழ்க்கென்று சென்னி மலர்கை வைத்தான் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த முறையில் அங்கு அந்த சற்று தீட்சையானது எடுத்து சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படி அந்த எதிர்ந்ததோர் நவை குற்றம் முழுவதையும் தீர்க்கின்ற கருணை பார்வை, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய குற்றத்தை பூரா நீக்கக்கூடியது அவருடைய பார்வை. ஏன்னா இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்குறோம், சில பேர் நம்மளை பார்க்குறது எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா இவர் எப்படி இருக்கிறாரு, இவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாருன்னு குற்றம் சொல்வதற்காகவே பார்க்குறாங்க. ஆனால் பஞ்சாக்கர தேசிக மூர்த்திகள் நம்மளை எதுக்கு பார்க்குறாரு அப்படின்னா நம்மளுடைய குற்றத்தை நீக்குவதற்காக மட்டுமே பார்க்குறாரு. அதுதான் இந்த சிறப்பு, அதுதான் குருநாதருடைய தனிச்சிறப்பு. ஏன்னா நம்ம உலகத்தில் பார்த்துட்டு இவர் இப்படி இருக்கார், அவர் இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம்தான் நிறைய எல்லாருமே சொல்கிறாங்க. அதே நிலையில் உலகியல் குற்றத்தை மட்டுமல்ல, ஆன்மாவினுடைய அனாதியே தொடர்ந்து வருவதாகிய ஆணவமல குற்றத்தை நீக்குகிறார். அதுதான் பெரும் சிறப்பு. ஏன்னா சில நம்ம மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்கிறவங்க கூட என்ன இப்படி இருக்குது, நீங்கள் இதை கொஞ்சம் மாற்றிட்டு வரலாமே, இந்த சட்டை சரியில்லையே, இந்த அலங்காரம் சரியில்லையே அப்படின்ட்டு கூட நம்ம மேலே விருப்பம் இருக்கிறவங்க சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு பார்வையா, குற்றத்தை தீர்க்கக்கூடிய பார்வையா அப்படின்னா அப்படிப்பட்ட பார்வை அல்ல இது. அதோட மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, குரு பார்க்க கோடி நன்மை, குரு பயிற்சி ஆயிடுச்சு அது இதுன்ட்டு அந்த பார்வையை வேறு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த பார்வைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான திருக்கண் நோக்கத்தை உடையவர் பஞ்சாக்கர தேசிக மூர்த்திகள். ஏன் அப்படின்னா அது ஆன்மாவின் தொடர்ந்து வருகின்ற அனாதியே தொடர்ந்து வருகின்ற ஆணவமலமாகிய குற்றத்தை முழுவதும் நீக்குகின்ற அந்த பார்வை அப்படின்றத ஆசிரியர் இங்கு எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டும் இல்லாமல் மும்மல தொக்கு விட தகைக்கின்ற சின்முத்தியர், முன்மலத்தினுடைய தொக்கு அப்படின்னா தொடர்ந்து நிற்கக்கூடியது அப்படின்றதோட மட்டும் இல்லாமல் இந்த வகையில் ஆச்சாரியன் எழுந்தருளி அந்த உபதேசத்தை செய்திருந்தாலும் நமக்கு எப்பையும் போல என்ன ஆகும் அப்படின்னா இந்த உலகியலிலேயே உழன்று வந்திருக்கக்கூடிய காரணத்தினால கல் விழுந்த நேரத்தில் பாசி எப்படி விலகுதோ அதுக்கப்புறம் அந்த கல்லினுடைய விசை தீர்ந்ததுக்கப்புறம் அந்த கல்லினுடைய வேகம், தண்ணியில் பட்ட வேகம் குறைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, திரும்பவும் பாசி அந்த தண்ணியை மூடிடுது. அது மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இந்த உலகியலிலேயே முழுவதுமாக ஐம்புலன்களின் வழியாகவே நுகர்ச்சியை அனுபவித்து பழகிய காரணத்தினாலே ஆச்சாரிய மூர்த்திகள் காட்டிய அந்த உபாயத்தை பின்பற்றி என்ன செய்ய முடியாது, அதிக நேரமாக அந்த ஆன்மா அந்த நிலையில் இருக்காது. எப்படா பூஜை பண்ணினாலும் எப்படா முடிச்சுட்டு எந்திரிப்போம், ஜபம் பண்ணினாலும் எப்படா முடிச்சுட்டு எந்திரிப்போம், திருமுறை பாடினாலும் எப்படா முடிச்சுட்டு எந்திரிப்போம்னு தான் இருக்கும். அதே இது 3 மணி நேரம் சினிமா உட்காந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு அழுப்போ சலிப்போ என்ன இவ்வளோ சீக்கிரமாக படம் முடிஞ்சிருச்சேன்னு நம்ம நினைக்கிறோம். அதே நிலைமை பூசையில் நமக்கு வருதா, மிச்சப்படியான நேரங்களில் வருதா அப்படின்னா அது ரொம்பவும் சந்தேகமான விஷயமாக தான் நமக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது பெறுவதற்கரிய உபதேசம் பெற்றதோடு மட்டும் இல்லாமல் அதை நாம் எப்படி பேணி பாதுகாத்து கொண்டு போக வேண்டும் என்கின்ற வழிமுறைகளையும் ஆச்சாரியன் அறிவித்ததற்கு பின்னும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பழக்க வாசனை. அதுதான் நமக்கு ஆசிரியர் ரொம்ப அழகாகவே சிவஞான போதத்திலையும் எடுத்து காட்டுவாங்க. அந்த சாதகன் ஆச்சாரியன் உபதேசித்த பின்னாடியும் அவன் ஏற்கனவே வேப்ப மரத்தில் இருந்து அந்த வேப்ப மரத்தையே சாப்பிட்டு பழகிருக்குமா அந்த புழு என்ன ஆகிடுது அப்படின்னா திடீர்னு கீழே விழுந்துருது. வேப்ப மரத்துலேருந்து கீழே விழுந்தா கீழே பார்த்தா கரும்பு காட்டில் இருந்த கரும்பினை அது உண்டு அந்த இனிய சுவையை அனுபவித்து இருந்தாலும் அந்த புழுவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேலே போய் அந்த வேப்ப மரத்தையும் சாப்பிடணுன்ற ஆசையினால திரும்பவும் வேப்ப மரத்துக்கு வருமா. இது புழுவுக்கே இருக்கும் பொழுது நமக்கு இருக்காதா என்ன? அதனால ஆசிரியர் அங்கே சொல்கிற எது வேப்ப அந்த கரும்பை தின்ன புழு மீளவும் என்ன செய்யுது, அதனுடைய சுவையை உணருது. இறைவனை வழிபட்டால் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு அமைதி கிடைக்குது, ஆனந்தம் கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உறுதியான வழி. இதைத்தான் நமக்கு பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இதை தான் நம்ம கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த பிறவியில் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்லாம் நம்ம உணர்ந்திருந்தாலும் அதுக்கு மேலே நம்மளை ஒன்று என்ன செஞ்சிருது, இழுத்துட்டு போயிடுது. என்ன, நம்ம
பலபடியாக பழகி வைத்திருக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மும்மல தொக்கு விடுவதற்காக, அந்த வாசனாமலம் நீங்கும் பொருட்டாக என்ன செய்கிறார் அப்படின்னா குருநாதர் அந்த சின்முத்திரையினை காட்டி, எப்பொழுதும் உயிரானது ஆன்மாவுக்கு அடிமையே, ஆகவே நீ செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் அது நம்மளுடைய திருவருளினாலே நிகழுகிறது என்கின்ற உணர்வோடு நீ என்ன செய்ய வேண்டும், தொழில்படுதல் வேண்டும் என்கின்ற வகையிலே அந்த சின்முத்திரையினையும் அதோடு மட்டுமல்லாது யாருக்கும் கிடைக்காத ஒப்பற்ற தனிக்கரம், அந்த தனிக்கரத்தில் என்ன எழுந்தருளி இருக்கிறது அப்படின்னா புத்தகம் அப்படின்றத பார்க்குறோம். அந்த தனிக்கரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய புத்தகம் எப்பேற்பட்டது அப்படின்னா, ஏன்னா எல்லாரும் புத்தரை கூட பார்த்துக்கிட்டா அவர் ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறார், இன்னும் பல பேரை பார்த்துக்கிட்டா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு புஸ்தகத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கின்ற புஸ்தகமானது பெருமான் 4 வேதங்களை அருளி செய்திருந்தாலும், அதனுடைய விரிவாக பல உபவேதங்களை அருளி செய்திருந்தாலும், 28 ஆகமங்களை அருளி செய்திருந்தாலும், 28 ஆகமங்களுக்கு உபாகமங்களாக 208 ஆகமங்களை அருளி செய்திருந்தாலும், இன்னும் அளவிறந்த நூல்கள் இருந்தாலும், எவ்வளவு நூல்கள் இந்த உலகத்தில் இருக்குதோ அவ்வளவு நூல்களையும் நம்ம எடுத்துக்கொண்டாலும், அந்த அத்துணை நூல்களினுடைய கருத்தையும் உள்ளடக்கி அந்த நூல்களிலே சொல்லப்படுகின்ற பொருள்களினுடைய உண்மை இது என்று காட்ட வல்லது சிவஞான போதம். அதுதான் நமக்கு ஆசிரியர் இங்கு தனிக்கர புத்தகம் சொல்றார். இந்த கரத்தை, இந்த தனிக்கரமாகிய இப்பேற்பட்ட ஒப்பற்ற கரமும் அந்த ஒப்பற்ற கரத்திலே அமைந்திருக்கக்கூடியதாகிய ஒப்பற்ற நூலும் வேறு யாருக்கும் எங்கும் கிடையாது. அது நம்மளுடைய பஞ்சாக்கர தேசிக மூர்த்திகளுக்கு மட்டும்தான். அதனால தனிக்கர புத்தகமும் இதை பார்க்க பார்க்க என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு உகைக்கின்றது அப்படின்றார். உகைத்தல் அப்படின்னா அந்த அவருடைய திருக்கோலத்தை பார்க்க 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 பார்க்க, குழந்தைய பார்க்க பார்க்க தூரத்தில் குழந்தை உட்காந்துருக்குது, நம்ம இங்கே இருக்கிறோம், அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அந்த குழந்தையை நம்மளை பார்த்து சிரிக்குது, விளையாடுது, அந்த குழந்தையினுடைய அழகு நம்மளை கவர கவர நம்ம என்ன செய்வோம் இங்கிருந்து எந்திரிச்சு போய் அந்த குழந்தைய தூக்குவோம் இல்லையா? அது மாதிரி அவருடைய அந்த நிலாவினுடைய தன்மையை ஒத்ததாகிய அந்த புன்சிரிப்பும், அதோடு மட்டுமல்லாது அந்த தனிக்கர புத்தகமும் சின்முத்திரையும் அந்த குற்றங்களையெல்லாம் நீக்கக்கூடிய அவருடைய அந்த புன்சிரிப்பினையும் பார்க்க 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 அடியேனுடைய மனமானது வேறு எதிலேயும் செல்லாது மீளவும் மீளவும் அவருடைய திருவடி சிந்தனையிலேயே செல்லுகிறது அப்படின்றத இங்கு முகைக்கின்றவாள் என்னை பஞ்சாக்கரவன், அந்த பஞ்சாக்கர தேசிகனுடைய அந்த குளிர்ச்சி பொருந்திய தாமரை போன்ற அந்த திருவடிகளுக்கே என்னுடைய மனம் என்ன செய்கின்றது, மீளவும் மீளவும் அவனிடத்தேயே ஈடுபடுகிறது அப்படின்றது தான் இங்கு ஆசிரியர் 11வது திருப்பாடல்ல எடுத்து காட்டுகின்றார். அடுத்து 12வது திருப்பாடலில் ரொம்ப சிறப்பான முறையில் களர்கால் அரவிந்தம் கைகூப்ப பஞ்சாக்கரவன் எங்கோன் அலர்காலனை வந்து சாரல் ஒட்டான் தனு வைப்பு அடைப்ப புலர்கால் அரவிந்த புத்தேளை நாடல் ஒட்டான் புன வேய் குளர்கான ஆயர்க்கு இடம் இனி யாதன்ன கொள்கையனே அப்படின்னு எடுத்து காட்டுகிறார். அதாவது கலர்கால் அரவிந்தம் கை கூப்ப யாருக்கு அப்படின்னா எம்முடைய கோன், எங்கோன், கோன்னா அரசன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கு யாருக்கு அரசன் அப்படின்னா என்னை ஆளுகின்ற அரசன். எப்படிப்பட்ட அரசன் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது சிவஞானத்துக்கு தலைவனாக விளங்குகின்ற அரசன். எப்படிப்பட்ட அரசன் அப்படின்னா, ஏன்னா இங்கு திரு ஞானசம்பந்த பெருமான் எழுந்துருளி வந்த பொழுது திரு ஞானசம்பந்த பெருமானை சேக்கலார் பெருமான் குறிப்பிடுகின்ற பொழுது என்ன சொல்றார் அப்படின்னா, இவர் ஞானத்துக்கு அரசர், இவர் இந்த உலகுக்கு அரசர் அப்படின்னு 2 பேரையும் அரசராகவே குறிப்பிட்டு அருளி செய்வார். யாரை குறிப்பிட்டு அருளி செய்வார் அப்படின்னா நம்மளுடைய நின்றசை நெடுமாற பாண்டியனாரையும், அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திருஞான சம்பந்த பெருமானை, ஏன்னா அவரை அரசர்னு குறிப்பிட்டு ஆகணும். அந்த இடத்துல நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமானையும் குறிப்பிட்டு ஆகணும் அப்படின்ற அந்த நிலையில இவர் ஞானத்துக்கு அரசர், தவத்துக்கு அரசர், ஞானத்துக்கு அரசர், அவரோ இந்த பாண்டிய நாட்டிற்கு அரசர் அப்படின்ற வகையிலே எடுத்து காட்டுவார். அதுபோல எங்கோன், எப்படிப்பட்ட எங்கோன் அப்படின்னா பரம்பரையாகவே சொல்லி வரப்பட்டு வருவதாகிய அந்த ஞான செய்திக்கு ஒரு அரசர். ஏன்னா அந்த ஞான செல்வத்தை அவர் தான் வச்சிருக்கிறார், அவரை தவிர வேற யாரும் என்ன செய்யலை அப்படின்னா அவ்வளவு தெளிவாக வச்சிருக்கல. அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதனால் அப்பேற்பட்டதாகிய எங்கோன் யார் அப்படின்னா பஞ்சாக்கர தேசிகன், பஞ்சாக்கரவன் அப்படின்றத எடுத்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட எம் கோனாகிய பஞ்சாக்கர தேசிக மூர்த்திகளது களர்கால் அரவிந்தம், அதாவது கடல்களை அணிந்திருக்கக்கூடிய அவனுடைய தாமரை போன்ற திருவடி. அரவிந்தம் அப்படின்றதுக்கு தாமரை அப்படின்ற
பொருள் உண்டு. அரவிந்தன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அரவிந்தம் அப்படின்னாலே தாமரைப்பூ அப்படின்ற ஒரு பொருள் உண்டு. அப்போ இங்கே ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? எம்முடைய அரசன் யார் அப்படின்னா பஞ்சாக்கர தேசிகன். அந்த பஞ்சாக்கர தேசிகனுடைய கடல் அணிந்திருக்கக்கூடிய செந்தாமரை போன்ற திருவடியினை அடியேன் என்ன செய்கின்றேன்? கை கூப்ப. இப்படி என்னுடைய உள்ள அவன்பாலே செல்லுகிறது. செல்லுகின்ற அந்த நிலையிலே அந்த அன்பு ஆசிரியர் சொல்றாரு இல்லையா, கசிவது பெருகி கடலென மருகி அப்படின்னு வரிசையா அடுக்கிக்கிட்டே போற. நமக்கு இன்னும் கசியவும் இல்லை, அது கடலாகவும் ஆகவும் இல்லை. கசிவுக்கே வழி இல்லைன்றப்ப அதை விட்டு கடல் ஆகுறது. நமக்கு இன்னும் இந்த டம்ளர் தண்ணிக்கே வழி இல்லாமல் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. அன்பெனுமாறு கரையது புரள கசிவது பெருகி கடலென மருகி அப்படின்னுட்டு அது வரிசையாக அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இங்கு கச்சியப்ப முனிவர் இல்லையா, அதனால இப்போ அந்த அருளை முழுவதுமாக அனுபவித்து இருக்கக்கூடியவங்க. நம்மளாவது படிச்சுட்டு இருக்கோம், இது இப்படி இருக்குன்னுலாம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர அந்த அனுபவம் நமக்கு வாய்க்கலை. ஆனால் கச்சியப்ப முனிவர் அவர்கள் அந்த அனுபவத்தை பெற்று நிற்கின்ற தன்மை உடையவர்கள். அதனால் அவனுடைய அந்த தாமரை போன்ற கடல்களை அணிந்திருக்கின்ற திருவடியை அடியேன் கை கூப்ப அந்த நிலையிலே என்னுடைய அரசன் யார் அப்படின்னா என்னை ஆளுகின்ற தலைவன். அவன் எனக்கு என்னென்னலாம் செய்கிறான் அப்படின்றத இங்கே சொல்கிறார். என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது முதலிலே அலர் காலனை வந்து சாரல் ஓட்டான். அழல் காலன் யாரு? கடுத்து வரும் காலன் தனை என்ன பண்ணினார் அப்படின்னா காலால் உதைத்தார் அப்படின்னு நமக்கு திருமுறைகளில் நிறைய இடங்கள்ல நம்ம பார்ப்போம். மார்க்கண்டேய மகரிஷிக்காக பெருமான் என்ன பண்ணினாரு? அந்த காலனை வரவொட்டாமல் தன்னுடைய காலாலே உதைத்து அருளினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுபோல அவனுடைய திருவடியை இடைவிடாது வழிபடுகின்ற காரணத்தினாலே இந்த வெம்மை உடைய, ஏன்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா, இருக்கிறதுலையே ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் எது அப்படின்னா மரண வேதனை அப்படின்னு சொல்கிறோம். சாதாரணமாக இந்த உடம்புல உயிரோடு இருக்கும் பொழுதே தாங்க முடியாத வலி வந்துச்சுன்னா ஒரே வார்த்தை என்ன சொல்கிறோம்? மரண வேதனை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏன் அதை மரண வேதனை, ஏன் அந்த மரணத்துக்கு ஒப்பாக அந்த வலியை சொல்கிறோம் அப்படின்னா இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து செல்லுகின்ற முறைமை அந்த வகையில் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே நமக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த பொறுக்க முடியாத வேதனையினையும் வலியினையும் மரண வேதனை, மரண அவஸ்தை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மரண அவஸ்தை செய்யக்கூடியவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டா அப்படின்னா எப்பொழுதும் கண்களிலே அழல் பொருந்தி இருக்கின்ற ஒரு கோப பார்வையை உடையவனாகவே தான் அவர் இருக்கிறாராம். ஆமாம், அது அவருடைய தன்மை அப்படிதான் அமைஞ்சிருக்குது. அவருடைய உருவம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால அலர்காலன் அப்படின்னே, அழல் அப்படின்னா நெருப்பு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த நெருப்பை கக்குகின்ற வகையிலே அமைந்திருக்கக்கூடியவனாகிய காலன். ஆமாம், வேதனையை தரக்கூடிய விஷயம் என்ன, நமக்கு என்ன இன்பமாவா இருக்கும்? அப்போ வேதனையை தருகின்றவரை நம்ம என்ன செய்வோம்? பேய் பிசாசுன்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கே ஆசிரியர் என்ன சொல்றார்? அலர்காலன் அப்படின்னு சொல்றார். அந்த நெருப்பினை போன்றவனாகிய காலன் அவனை என்னை என்ன செய்ய மாட்டான்? சாரல் ஒட்டான் அப்படின்னு சொல்றார். அப்போ அவன் என்னை எப்பொழுதும் அடைய ஒட்டாதபடிக்கு எனக்கு திருவருள் செஞ்சிருக்கிறான். அதாவது இனி எனக்கு பிறப்பு இறப்பு என்பது எக்காலமும் கிடையாது. அதுதான் எங்கள் ஆசிரியர் ரொம்ப அழகாகவே எடுத்து காட்டுகிறார். நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்கிறாங்க இல்லையா, பஞ்சாகர பதிகத்தில் சொல்கிறாங்க இல்லையா, பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் அப்படின்னு சொல்கிறார். பெற்றலும் பிறந்தேன், இனிமேல் நான் பிறக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறப்பே நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன புரியுது? இறப்பு கிடையாது, அதனால தான் பிறக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறார்? நிலையான இடத்தை அடைந்து விட்டேன் அப்படின்றார். அதே மாதிரி இங்கு கச்சியப்ப முனிவர் அவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலன் என்னை என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா சாருவது என்பது இனி எக்காலமும் நடக்காது. ஏன் எக்காலமும் நடக்காது அப்படின்னா நான் பஞ்சாக்கர தேசிக மூர்த்திகளுடைய திருவடியை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால இது நடக்காதுன்றார். நம்ம அதனெல்லாம் வச்சுக்கணும் ஞாபகத்தில். அவனுடைய உபதேசத்தை கடைபிடித்து அவன் உபதேசித்த அந்த உபதேசத்தினுடைய வகையிலே அவனுடைய திருவடிவை இடைவிடாது அடியேன் வழிபட்டு வருகின்ற காரணத்தினாலே இனி என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா இந்த கொடுங்காலன் என்னை எப்பொழுதும் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்றார். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் எங்கேயாவது நடந்திருக்கா? காலன் வந்தா எல்லாரும் போய் தானே சேரணும். யார் விதி விலக்கு இதுல? அப்ப ஆசிரியர் இப்படி சொல்றாரு, ஒரு ஓமானத்துக்கு சொல்றாரா, இல்ல ஒரு பெருமைக்கு சொல்றாரா, இல்ல ஒரு அலங்காரத்துக்கு சொல்றாரா, எதுக்காக இப்படி சொல்றாரு?
அவ்வளோதான் நம்ம இருக்கோம். ஸ்ரீவில்லிபுரம் இது நம்ம சங்கரங்கோயிலில் 10வது குருமூர்த்திகளது குருமூர்த்தம் இருக்கு. எங்க இருக்கு? புலித்தேவர். என்ன பண்ணார் அவர்? புலித்தேவர் வந்து சிறையில் அடைச்சி அவர் மரண தண்டனை கூண்டு போவாங்க. அப்போ அவர் வந்து அவர்கிட்ட சரணடைவார். உடனே அவர் வந்து சொன்னா அவர் அப்படியே மாயமா மறைஞ்சிருக்கார். புலித்தேவர் அவர் எங்கே இருக்காருன்னா கண்டுபிடிக்க முடியாம எல்லாத்துக்கும். சரி, இப்போ அந்த புலித்தேவரை அந்த வகையில் புலித்தேவர் குருநாதராக இருந்தவர் யார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வேலப்ப தேசிகர் தான். இந்த வேலப்ப தேசிக மூர்த்திகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒடுங்கியாச்சு, சமாதி கட்டிட்டாங்க. அங்கே இருந்த அந்த நிலையில் அந்த புலித்தேவருக்காக அவர் என்ன பண்ணினார், ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்கும் பொழுது நீ இல்லையோ அப்படின்ற அந்த வகையில் கேட்கும் பொழுது அந்த புலித்தேவருக்கு அருள் செய்யும் பொருட்டாக மீளவும் சமாதியிலிருந்து எந்திரிச்சு வந்தாங்க. என்ன பண்ணினாங்க, உள்ளேருந்து திரும்பவும் எந்திரிச்சு வந்தாங்க. அப்போ உள்ளேருந்து எந்திரிச்சு வர்றாங்க அப்படின்னா அங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, அவர்களுக்கு இறப்பு என்பது கிடையாது. அப்போ இங்கு குருநாதரனுடைய உபதேசத்தை பெற்று வருகின்ற 10வது குருமூர்த்திகளுக்கு இந்த நிலைமை. யாருக்கு? 10வது குருமூர்த்திகள். அப்போ இங்கு ஆசிரியர் நமக்கு சொல்லுவது என்பது முற்றுக்கும் 100க்கு 100 உண்மை. இங்கே சொல்கிறது காலன் வந்து என்னை அணுக ஒட்டான் சேரமாட்டான் அப்படின்றதுக்கு ஏதோ கவி நயத்துக்காகவோ கற்பனையாகவோ இல்லை ஆச்சாரியன் அவரை உயர்வாக பாடணும் அப்படின்னாதான் ஆச்சாரியனுக்கு பெருமை அப்படின்றதுக்காகவோ இங்கே சொல்லலை. இங்கே சொன்னது எதுக்காக அப்படின்னா இது நிச்சயமாக சத்தியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சிவபெருமான் தான் குருநாதராக வர்றார். ஆகவே அப்படி குருநாதராக வருகின்ற அவர் முதல்ல செய்கிற வேலையே நமக்கு இந்த உடலும் நீயும் ஒன்றும் இல்லை, இது வேற இது வேறன்ட்டு அங்கேயே முடிச்சிடுறார். ஆகவே தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அங்கே எடுத்து காட்டினார். ஊன் உயிர் வேறு செய்தான் அப்படின்றத எடுத்து காட்டுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாணிக்கவாசக பெருமானும் பல இடங்களிலேயும் எடுத்து காட்டுகிறார். இந்த ஊனையும் உயிரையும் பெருமான் வந்து பிரித்து அருள் செய்த அந்த நிலையிலேயும் நம்ம பார்க்குறோம். அப்படின்றதையெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த இடத்துல ஏதோ ஒரு பெருமைக்காக சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்றது மாதிரி இல்லாமல் இப்படி காலன் வந்து சேரமாட்டாருன்னு சொன்னாருன்னா இதுக்கு நம்ம எந்த வகையில் பொறுப்பு எடுத்துக்கிறது, எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற பொழுது இப்படி அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எக்காலத்தும் நிலை பெற்று இருக்கிறாங்க. திருமூல தேவநாயனார் போன்றவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அங்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க, உடல் விட்டு உடல் மாறிக்கிறாங்களே தவிர அவர்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்றது தான் அந்த விஷயமே தவிர நம்மளை மாதிரி இன்னொரு பிறப்பு எடுத்து அது குழந்தை பருவத்தை அடைஞ்சு அந்த இடத்துக்கு உண்டான விஷயங்களை எல்லாம் அனுபவித்து ஒரு பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அறிவு விளங்கி அந்த வகையில் அங்கே கிடையாது. அதனால தான் நெய்கண்ட தேவநாயனாருக்கு 2 வயதிலேயே உபதேசம் நடந்தது. அவர் 2 வயதிலேயே உபதேசிக்கவும் ஆரம்பிச்சிட்டார். அப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னா உடல் வேண்டுமானால் கருவிகள் வேண்டுமானால் வேறு மாதிரியாக அமைஞ்சிருக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய அறிவு எந்த அளவுக்கு பெருமானினுடைய திருவருளால் விளக்கம் செய்யப்படுகிறதோ அந்த நிலையிலே தான் அந்த உடல் என்ன செய்யும், அந்த ஆன்மாவுக்கு கருவியாக பயன்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஞானசம்பந்த பெருமான் 3 வயதிலேயே ஞானப்பால் உண்டு திருப்பதிகங்களை எல்லாம் அருளி செய்ததை நம்ம பார்க்குறோம். அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாகவே பாலுக்கு வேண்டி பாலகன் அழுதில பார்க்கடல் ஈந்த பிரான் அப்படின்ற நிலையில் உபமன்யு முனிவர் குழந்தை பருவத்தில் பால் கிடைக்கலையேன்னு சொல்லி அழுததுக்கு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கொடுக்குறவர் யாரும் கிடையாது, பரமேஸ்வரன் ஒருத்தர் தான், நீ போய் அவரை நோக்கி தவம் பண்ணு, அவர் உனக்கு பால் கொடுத்தா வாங்கி குடிச்சுக்கன்னு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. யார்? அம்மா. அதனால் அவர் என்ன பண்ணினார், அந்த குழந்தை பருவத்திலேயே சுவாமியை நோக்கி தவம் இருக்க சுவாமி அவருக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பால் கடலையே கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டார். ஆமாம், அதனால் அப்பேற்பட்ட அந்த சிறப்பினை ஆசிரியர் இங்கு எடுத்து காட்டுகிறார். அந்த அருளினுடைய வன்மை, அருளினுடைய தன்மை முதல்ல நமக்கு என்னத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த பிறப்பு இறப்பினை நீக்கி அருள் செய்கின்றது அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். அதைத்தான் நமக்கு மாணிக்கவாசக பெருமானும் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுறாங்க. இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை சிறுகுடில் இத்தை. இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை சிறுகுடில் இத்தை. எதை சொல்றாரு? இருள் திணிந்து எழுந்திருக்கிறது. எங்க எழுந்திருக்குதுன்னா இந்த உடம்புல தான். ஏன்னா இந்த உடம்புக்குள்ள தான் சுவாமி இருக்கிறார். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறே அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்றாங்க. அப்ப இங்கு இந்த உண்மையை உணராத பொழுது இது இருள் திணிந்துட்டு எழுந்திருக்கக்கூடியது, அதாவது இருள் அடர்ந்து எழுந்திருக்கக்கூடியதாகிய குடில்
அதோடு மட்டும் இல்லாமல் இது ஒரு வல்வினை குடி, நீங்குவதற்கு அருமையான வலிமையுடைய வினைகள் பொருந்தி இருக்கக்கூடியதாகிய குடி. இத்தை மெய்யென்று கழித்திருந்தேன். இதை என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னா மெய் என்று சொல்லி இதையே கழித்திருந்தேன் அப்படின்றார். கழித்தல் அப்படின்னா இன்புற்று இருத்தல். இந்த உடம்பு வழியாக பெறப்படுகிற இன்பங்களே மெய்யான இன்பம் என்று கருதி இந்த வாழ்வினை வாழ்ந்து என்ன செய்கின்றேன் அப்படின்னா அரு நரகிடை விழ புகுகின்றேனை அப்படின்றார். எங்க போறேன் அப்படின்னா இதை கழிச்சுக்கிட்டே இதுதான் மெய்யான இன்பம்னு இருந்துகிட்டு இருந்தா எங்க போவேன் அப்படின்னா அரு நரகிடைக்கு தான், அரு நரகத்துக்கு தான் நான் போவேன். அப்படிப்பட்ட அந்த நிலையில என்ன செய்தார் அப்படின்னா தெருளும் முப்புறங்கள் நொடிவரை இடிதர அருளும் செந்தி சினப்பதத்தோடு தெருளும் மும்மதில் நெடிவரை இடிதரும் செந்தி அருளும் சினப்பதத்தோடு மெய்நெறி பொய்நெறி நீக்கிய அதிசயம் கண்டாமே அப்படின்னு அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அரு நரகிடை புகாமலும் அதே நிலையில மேல் உலகங்களான சொர்க்க பதங்களுக்கும் அடியேன் செல்லாமலும் அடியேனை என்ன செய்தார் அப்படின்னா அவருடைய திருவருளிலேயே எப்பொழுதும் நிலை பெற்று இருக்கும்படியான அந்த மிளையான ஒரு வாழ்வினை கொடுத்து அருளினார் அப்படின்ற அந்த கருத்து அமையும்படியாக அந்த திருப்பாடலை நமக்கு அருளி செய்திருக்கிறார் அப்படின்றதை நம்ம பார்க்குறோம். ஆகவே இப்படிப்பட்ட அந்த நிலையில பஞ்சாக்கரவன் எங்கோன் அலர்காலனை வந்து சாரல் ஒட்டான் அப்படின்ட்டு எடுத்து காட்டுகிறார். கலர்கால் அரவிந்தம் கைகூப்ப. யாருடைய கலர்கால? இந்த முகைக்கின்றவாள் என்னை பஞ்சாக்கரவன் ஒன் பூங்கலர்க்கே அப்படின்னார். அந்த செலுத்துகின்ற விருப்பத்தோடு, ஏன்னா விருப்பத்தோடு அங்கே போகணும். அந்த விருப்பம் இல்லாமல் கடமைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் நின்னோம் அப்படின்னாலும் அது வேலைக்கு ஆகாது. ஆசிரியர் அதனால தான் ஒன்றா படிப்படியாக சொல்கிறார். முதல்ல விருப்பம் வரணும். அந்த விருப்பம் எப்படி நிகழணும்? தீவிரமாக நிகழணும். அந்த தீவிரம் இன்னும் என்ன ஆகணும்? அதி தீவிரமாக நிகழணும். அப்போ இதெல்லாம் நிகழணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்றது தெரியணும். ஒருத்தர் மேலே அன்பு வரணும் அப்படின்னா அவர் எனக்கு என்னங்க பண்ணினாரு, அவர் மேலே நீங்கள் அன்பு வைக்க சொல்கிறீங்க, மரியாதை கொடுக்க சொல்கிறீங்கன்னு கேட்குறோம். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்றதை நம்ம உணரலைன்னோ அதை உணர நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய திருவடி மேலே அன்பு பெருகும். நம்ம அன்பு செலுத்துகிறோன்ற நிலைமையில இருப்போம். அதுக்கப்புறம் அந்த அன்பிலே கொஞ்சம் தோய என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மை இடைவிடாது செலுத்தும்படியாக செஞ்சிடும். முதல்ல நம்ம அன்பு காட்டுறோன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அந்த பெருமானுடைய திருவருள் நம்மை அந்த அன்பினை செய்யும்படியாக நாவுக்கரச பெருமான் சொல்றாரு இல்லையா, என் கடன் பணி செய்து கிடப்பது, உன் கடன் அடியேனையும் தாங்குதல் அப்படின்ற அந்த வகையில அவர் தாங்க, நம்ம அன்பு செலுத்த, அந்த அன்பிலே அவர் மீளவும் நம்மை தாங்க, நாம் மீளவும் அன்பு செலுத்த அப்படின்ற வகையில அது போய்கொண்டே இருக்கும். அதனால அப்படிப்பட்ட அந்த பூங்கடலை இடைவிடாது சிந்தித்து இருக்கின்ற அந்த நிலையில அப்பொழுது அவருடைய திருவடியை கைகூப்ப. ஏன்னா இங்க நம்மளுக்கு அந்த வரிசை கிரமத்தை ஆசிரியர் ரொம்ப அழகாகவே சொல்றாரு. இங்க எடுத்ததும் கைகூப்ப, அவனுடைய திருவடியை வணங்கினா காலனுடைய வினையிலிருந்து நீங்க நீங்கிடலாம் அப்படின்னு சொன்னா அது எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஆசிரியர் 100 பாடல்களை அந்தாதித்தோடையா அமைச்சிருக்கிறாருன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்ச்சி இருக்கக்கூடிய செய்திகள் அப்படின்றதுனாலதான் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்ற. அப்ப நமக்கு ஆச்சாரியனை வாழ்த்தினார், அவனை அடையணும் அப்படின்னு சொன்னார். அவனை அடைந்ததுனால எனக்கு அவனுடைய திருவருள் கிடைத்ததுன்னு சொன்னார். அவனுடைய திருவருள் கிடைத்ததுனால எனக்கு ஆணவம் கண்மம் மாயையாகிய மும்மல பாசங்களும் நீங்கினதுன்னு சொன்னார். அந்த நீங்கிய அந்த அருமையான இந்த நீக்கத்தை வேறு எவராலும் செய்ய முடியாது, அப்பேற்பட்ட ஆச்சாரியன் அப்படின்றத சொன்னார். அதனால எனக்கு அவனிடத்தே அன்பு பெருகுகிறது அப்படின்றத சொன்னார். அப்படி பெருகுகின்ற அன்போடு அவனை இடையிடாது வழிபட எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா காலன் வந்து சாரல் ஒட்டான் அப்படின்றதை எடுத்து காட்டினார். அதுக்கடுத்து தனு வைப்பு அடைப்ப புலர்கால் அரவிந்த புத்தேலை நாடல் ஒட்டான் அப்படின்ற. அப்ப தனு என்பது உடம்பு. இந்த உடம்பு யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடம்பை நமக்கு கொடுத்தவர் வினையின் வழியே கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பிரம்மா. அதனாலதான் இங்க சொல்றார் புலர்கால் அரவிந்த புத்தர். ஏன்னா பிரம்மாவும் எதுல இருப்பாரு? தாமரை பூல தான் இருப்பார். அதனால இனி என்ன செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டா பிரம்மதேவன் மீளவும் ஒரு பிறக்கும்படியாக இன்னொரு உடலை படைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது போல அவருடைய திருவடியை அடைந்து நிற்கக்கூடியதுனால காலன் வந்து சேரலை, இறந்தா தானே திரும்பவும் பிறக்கிறதுக்கு போகணும். ஆகவே இறப்பு நீங்கிய காரணத்தினாலே அழற்காலனை வந்து சாரல் விட்டான். ஆகவே தனு வைப்பு அடைப்ப, அதாவது இந்த உடல்ல உயிர்களை அடைத்து அதது செய்த வினை போகத்துக்கு தகுந்தாற் போல அந்த உடல்களை அடைத்து இருக்கக்கூடிய புலற்கால் அரவிந்த புத்தேலை என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா, நான் சென்று இன்னொரு முறை நாடும்படியாக வினைக்கு தகுந்தாற் போல நம்ம ஆன்மாதான் அங்கே போய் நிற்கிது. பிரம்மா வந்து நான் படைக்கிறேன்னுட்டு எல்லாத்துக்கும் பிறப்பை கொடுக்கறது இல்லை. உயிருக்கு வினை இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் படிக்கிறார். அதனால நான் போய் அவனை நாடாதபடிக்கு என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, வினையை பூரா காலி பண்ணிட்டதுனால நான் இனி அவனை என்ன செய்ய வேண்டியதில்லை, புத்தேலை நாடல் ஒட்டான். அந்த பிரம்மாவை அடியேன் அணுகும்படியாக இனி செய்ய மாட்டான் அப்படின்றத எடுத்துக்காட்டி, புனல் வேங் குளர்க்கான ஆயர்க்கு இடம் இனி யாதென்ன கொள்கையனே, யாது என்ன கொள்கையனே அப்படின்னு எடுத்து காட்டுகிறார். அடுத்து இருக்கக்கூடியவர் யாரு? பிரம்மாவை சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அழிக்கும் உயிர்களை வினைக்கு தகுந்தாற் போல அழிக்கும் கடவுளாகிய காலனையும் சொல்லியாச்சு. இன்னும் ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியது என்ன? நம்மளை காப்பாற்றணும். அந்த காப்பாற்றுற கடவுளுக்கு இனிமேல் என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? ஏன்னா குருநாதருடைய திருவடி அங்கு கையை வச்சதுமே என்ன ஆயிடுச்சு, இன்பம் மல்கியது அப்படின்னு சொல்லிட்டார். 7வது திருப்பாடல்லையே என்ன பண்ணிட்டாரு, அவருடைய மலர்கை சென்னி வைத்ததுமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இன்பம் மல்கிடுச்சுன்னு சொல்லிட்டார். அடுத்து 8வது பாடல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வினைகள் முழுவதுமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டார். சஞ்சிதத்தை வந்து என்ன பண்ணிட்டாரு ஆச்சாரியன், எரிவாயு மடுத்துட்டார். அவர் வைத்திருந்த அந்த அக்னியினாலே சிவஞானமாகிய அக்னியிலே அது தகிக்கப்பட்டு விட்டது. அந்த நிலையில உடம்பு இருக்குது அப்படின்னா, உடம்புக்கு வருகின்ற வினையும் அருளின் வழியாலே நிகழுகிறது என்கின்ற உண்மையினை ஆச்சாரியனுடைய உபதேசத்தினாலே உணர்ந்து நிற்கக்கூடிய ஆன்மா என்ன செய்கிறது, அந்த வினையை தான் அனுபவிக்காது இறைவனுடைய திருவருள் என்று கருதி அனுபவிக்கிறதுனால அங்கு விளைகின்ற எல்லா விஷயங்களும் என்ன ஆகுது, சிவபோகமாகவே விளைகிறது. அதனால அங்கு காக்கும் கடவுளாகிய திருமாலுக்கும் என்ன இல்லை அப்படின்னா, வினை போகத்தை ஊட்டி இந்த ஆன்மாவை நம்ம பக்குவப்படுத்தணுமே அப்படின்றதுக்கு தான் அந்த இடத்துல இருக்கிற. காப்பாத்துறது எதுக்கு? உள்ள இருக்கிற பொருள் காணாம போகணும், அது கெட்டு போகாமலும் பார்த்துக்கணும். அப்ப அந்த வகையில இவருக்கும் என்ன ஆயிடுச்சு, தொழில் இல்லாமல் போகிவிட்டது அப்படின்றதான் இங்கு காட்டுகிறார். புனல் வேய் குளர்க்கான ஆயர்க்கு, அதாவது அழகிய புல்லாங்குழல் வேய்குழல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வேய் குளர்க்கான குழலினை உடையவனாகிய அவனும் என்ன பண்றான், 10 அவதாரங்கள்ல கண்ணன் என்கின்ற ஒரு அவதாரம் எடுத்திருக்கிறான். அங்கு ஆயனாக இருந்தான். ஆகவே குளர் காண ஆயர்க்கு இடம் இனி யாது, ஒன்றும் இல்லை அப்படின்றத எடுத்துக்காட்டி அருள்கிறார். யாதென்ன கொள்கையனே அப்படின்ற ரொம்ப சிறப்பான முறையில் இந்த பாடல் நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்றத எடுத்துக்காட்டி, இது என்ன ஆகுது அப்படின்னா, யாதென்ன கொள்கையனே அப்படின்ற வகையில் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இத்தனை நாள் என்னைய போட்டு என்ன பாடுபடுத்தினீங்க, அன்னை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை அப்பனோ இப்படின்னுட்டு செல்லா நின்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தொழித்து அப்படின்ற வகையில் எடுத்துக்காட்டிய நிலையில் இங்கு ஆசிரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, இனி உங்களுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கிண்டலா சிரிக்கிறார். யாரை அப்படின்னா, யமனை பார்த்தோம், பிரம்மாவை பார்த்தோம், விஷ்ணுவை பார்த்தோம், என்ன கொள்கை அப்படின்னா அந்த இடத்துல அவங்க கேட்கிறார், இனி உங்களுக்கு என்ன வேலை இங்க அப்படின்ற வகையில இங்கு ஆசிரியர் கேட்கின்றார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த வகையில இதுல நமக்கு ரொம்ப சிறப்பான வகையில அவனுடைய திருவடியை வழிபடுதல். எப்படி வழிபடுதல்னா, முன்னே செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை எல்லாம் உணர்ந்து நின்று இடைவிடாது வழிபடுதல். அந்த இடைவிடாது வழிபடுகின்ற காரணத்தினாலே இங்கு விளைவது என்ன அப்படின்னா, காலனை அணுக ஒட்டாதபடி அந்த வழிபாடு நம்மை காத்து நிற்கிறது. எது நம்மளை காத்து நிற்குது அப்படின்னா, காலன் வந்து நம்மை அணுகாதபடிக்கு அவனுடைய திருவருள் காத்து நிற்கிறது, அவனுடைய வழிபாடு நம்மை காத்து நிற்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் இனி ஒரு பிறப்பிலே சார ஒட்டாதபடிக்கு பிரம்மா கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுது. அதோடு மட்டும் இல்லாமல் காக்கும் தொழில் வினை அனுபவத்தை நீக்கிய காரணத்தினாலே காக்கும் தொழிலுடைய இவர்களிடத்தே இருந்தும் நம்மளை நீக்கி நிற்கிறது. அப்படிப்பட்ட திருவருளை என்ன செய்கிறது அப்படின்னா, பஞ்சாக்கர தேசிகனுடைய அந்த திருவழியை நாம் உணர்ந்து வழிபடுகின்ற நிலையிலே நமக்கு வாய்க்கிறது அப்படின்றத ஆசிரியர் இந்த 12வது திருப்பாடலில் ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டுற. இதை நமக்கு மாணிக்கவாசக பெருமானும் ஆட்டுத்தேவர் தம் விதி ஒழித்து தன்பால் ஐயனே என்று உன் அருள் வழி இருப்பேன், நாட்டுத்தேவரும் நாடரும் பொருளே நாதனே உனை பிரிவுரா அருளை காட்டி தேவ
நின் கழல் இணை காட்டி காய மாயத்தை கழித்து அருள் செய்யாய். சேட்டை தேவர்தம் தேவர் பிரானே திருப்பெருந்துறை மேவிய சிவனே என்று 10வது இது சித்திலாபத்திலே அருளி செய்கின்ற. அதில் ஆட்டு தேவர் தம் விதி ஒழித்து. ஆட்டு தேவர்னா யார் அப்படின்னா இந்த 3 பேரும் தான், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் நமக்கு 5 பேர் சொல்லுவோம், சதாசிவம் மகேஸ்வரன் அப்படின்ட்டு. இந்த 5 மூர்த்திகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உரிய வகையில் இருந்து கொண்டு ஆன்மாவினுடைய வினைக்கு ஏற்றார் போல இருக்கக்கூடிய தனுகரண புவன போகங்களை கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மாவுக்கு இடைவிடாத அந்த வினை போகத்தை அனுபவிக்கும்படியாக இவங்களும் கூடயே இருந்து தொழில்பட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருளை பார்க்கிற காலம் வரைக்கும் அந்த வெளிச்சம் நமக்கு துணை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த பொருளை நம்மளால் பார்க்க முடியும். வெளிச்சம் துணை செய்யாமல் விட்டுடுச்சு, கரண்ட் இல்லை, இருட்டாயிடுச்சு அப்படின்னா நமக்கு பார்வை இருந்தாலும் அந்த பொருளை நம்மளால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதுபோல் ஆன்மாவினுடைய அறிவுக்கு எப்பொழுதும் இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இருந்து கொண்டு அந்த அறிவை புலப்படுத்தி கொண்டே இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நம்மளால் ஒரு விஷயத்தை அறியவோ அனுபவிக்கவோ முடியும். அப்படின்றதுனால இவர்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆட்டுத்தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை? இந்த பிரம்மா விஷ்ணு மாதிரி எத்தனை தேவர்கள் இருக்காங்களோ எல்லாருமே அவங்க தான். ஏன்னா பெருமானுடைய திருவருளினாலே நம்ம பார்க்குறோம் இல்லையா, 224 புவனங்கள் மேலே நம்ம பார்த்தோம். சுத்த தத்துவங்களில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அங்கே ஸ்ரீகண்ட ருத்ரர் இருக்கிறாரு, அவருக்கு கீழ் 108 ருத்ரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மேலே இவங்கெல்லாம் இருந்து இதில் இவங்க தலைமை உடையவங்க, இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருந்தால் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த ஆட்டு தேவர்களின் வழியாகத்தான் நமக்கு சுவாமி என்ன பண்ணுறார், திருவருள் பண்ணுறார். அதனால தான் நம்ம சிவாலயத்தில் சிவபெருமானுடைய திருமேனியை மட்டும் வச்சிருக்கலாமே, ஏன் எத்தனை பேரை வச்சிருக்கிறோம் அப்படின்னா அவர்களெல்லாம் பெருமானுடைய அதிகாரத்தை பெற்று அந்தந்த தொழிலை செய்வதற்கு உரியவர்கள். அப்போ அந்தந்த தொழில்களின் வழியாகத்தான் நமக்கு என்ன ஆகுது, பலன் கிடைக்குது. இப்போ நேரடியாக நம்ம போய் முதலமைச்சரை பார்க்க முடியுமா, முடியாது. இங்கே இருக்கிற தாசில்தாரோ ஆர்டிஓவோ அவங்களெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் கடைசியாக நம்ம என்ன செய்ய முடியும், முதலமைச்சர்கிட்ட போக முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுபோல் இவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய விதி என்னவோ அதை அவர்களுடைய விதியாக கொண்டு அவர்கள் இயக்கி கொண்டு இருக்கிறார். ஆட்டுத்தேவர் தம் விதி ஒழித்து தன்பால் ஐயனே என்று உன் அருள் வழி இருப்பேன். இதுவரைக்கும் இந்த ஆட்டுத்தேவர்களின் தன்மையை அறிந்து கொள்ளாமல், ஏன்னா இந்த உடம்பு செயல்படுகின்ற விதமோ எதனால் விளைகிறது, வினையினாலே விளைகிறது. அதனால தான் இந்திரிய வயமயங்கி அப்படின்றதையும் ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டும் இல்லாமல் மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்சப்புலன்னே சொல்கிறார். இந்த புலன்கள் என்ன செய்யுது, என்னை மாறி ஒன்று மாற்றி ஒன்று மயக்கிக்கிட்டே இருக்குதுன்ற. அதாவது ஒன்று மயக்கினா பரவாயில்ல, என்ன செய்யுது அடுத்து எப்படி செயின் ஒவ்வொரு கண்ணியாக சேர்த்து அந்த செயின் முழுமை அடையுமோ அதுபோல் இந்த புலன்கள் ஒன்று மாற்றி ஒன்று என்னை மயக்கி கொண்டே நிற்கிறது அப்படின்ற வகையில் ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார் இல்லையா. ஆகவே இந்த மயக்கம் பூரா செய்கிறது எது அப்படின்னா இந்த ஆட்டுத்தேவர்கள் வழிதான். ஆகவே இந்த ஆட்டுத்தேவர்கள் தம் விதி ஒழிப்பதற்கு உண்டான உபாயம் யார் கொடுக்கணும், சாமி தான் கொடுக்கணும். அப்பா இந்த வினை இடி புற்பிறவிகளில் செய்ததுனால விளைந்தது. ஆகவே இந்த வினையை அனுபவிக்கிறதுக்காக மட்டும் இந்த பிறவி உனக்கு கொடுக்கப்படலை. இந்த வினையை அனுபவிக்கிறதோடையே சேர்த்து நீ என்ன செய்யணும், உன்னுடைய உண்மையை நீ உணர்ந்து கொண்டு உனக்கு எப்பொழுதும் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய சிவபெருமானை நீ இடைவிடாது வழிபட்டாயானால் இதிலிருந்து நீ முழுவதுமாக என்ன செஞ்சிடலாம், விடுபடலாம் அப்படின்றதான் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அதனால தான் ஆக்கையால் பயனென்கொள் அப்படின்றதுல 3 வேளை சாப்பிடணும், 2 வேளை குளிக்கணும், பொண்டாட்டி பிள்ளைங்க கூட அம்மா அப்பா கூட குடும்பத்தோட சுகமாக இருக்கணும் அப்படின்லாம் அங்கே சொல்லலை. என்ன செஞ்சார், ஆக்கையால் பயனென்கொள் பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றுகின்றல. அந்த இது ஆக்கையால் பயனென்கொள் பூக்கையால் மலர் போற்றி அற்றி வரமாட்டேங்குது. பூக்கையால் பெருமானை வழிபடுவதும் அவனுடைய திருக்கோயிலை சூழம் வலம் வருவதும் தான் ஆக்கையால் ஆகுகின்ற பயன் என்று திரு நாவுக்கரச பெருமான் திரு அங்கமாலையிலே அறிவித்து அருளி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே அந்த வகையிலே அந்த உண்மையை அறிந்து கொண்ட பின்பு அப்போ என்ன ஆகுறோம் அப்படின்னா படிப்படியாக இந்த ஆட்டுத்தேவர்களினுடைய விதியிலிருந்து ஒழிக்கின்ற வகையை, ஏன்னா இது பொருந்திக்கிட்டே தான் இருக்கும். எப்போ வரைக்கும் இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு எதனால் கொடுக்கப்பட்டிருக்கு, வினையினால் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த வினை அனுபவமானது வந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி வந்து கொண்டிருந்தாலும் அந்த உண்மையெல்லாம் நீ அறிவித்த காரணத்தினாலே என்ன ஆயிடுச்சு, அவர்கள் வழியே நான் செல்லலை. யார் சொல்கிறாங்க, மாணிக்கவாசக பெருமான் சொல்ற ஆட்டுத்தேவர்தம் விதி ஒழித்து என்ன பண்ணினேன் அப்படின்னா தன்பால் ஐயனே என்று உன் அருள் வழி இருப்பேன்.
ஏன்னா எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா உன்னுடைய அருளாலே நிகழ்கிறது அப்படின்றத நான் பார்த்துட்டேன். இங்கு படைக்கிறதும் காட்பதும் அழிப்பதும் மறைப்பதும் அருள் செய்வதும் எல்லா உயிர்களுக்கும் அந்தந்த நிலையிலே இருந்த அந்தந்த அறிவு விளக்கத்தை செய்து அதனுடைய இயக்கத்துக்கு ஆதாரமாக இருப்பது நீதான் அப்படின்றத உணர்ந்த காரணத்தினால எல்லாவுமே உன்னுடைய அருள் செயலாகவே கண்டு நிற்கக்கூடிய தன்மையில நிற்கும் பொழுது என்ன ஆகிடும், ஏனையவர்களுடைய செயலெல்லாம் ஒளிந்து போயிடும். அதுதான் நமக்கு ஆசிரியர் எடுத்தும் காட்டுறார். அவரவருக்கு உள்ளபடி அவரவரை கொண்டு ஈசன் அருளே இயற்றுமானால் நாம் அவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சே, எல்லாம் ஈசன் அருள் என்று இரு, ஈசன் செயல் என்று இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாமே என்ன யாருடைய செயல் அப்படின்னா பெருமானுடைய செயல் அப்படின்ற அந்த வகைக்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, முதல்ல எனது செயல் உங்களுடைய செயல்னு இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாமே ஈசனுடைய செயல் என்பதை அந்த சமாதானத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன இல்லை, எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது. வேற்றுமை கிடையாது அப்படின்றதோட மட்டும் இல்லாமல் அந்த செயல்களுக்கெல்லாம் ஆதாரம் பெருமானே என்கின்ற ஒரு உணர்வு நிலையில் அவங்க நின்றுறாங்க. இங்கே நம்ம போனோம்னா தான் இவர் சித்தப்பா இப்படி பண்ணினார், பெரியப்பா இப்படி பண்ணினார், மாமா இப்படி பண்ணினார், பிள்ளைகள் இப்படி பண்ணிச்சு அப்படின்ட்டு இப்படி போகும். இவங்க எல்லாத்தையுமே சிவத்தின் செயல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அங்கு ஒரே உணர்வு மட்டும்தான். அங்கே வேறு வேறு உணர்வுகள் தோன்றுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. அதனால தான் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றமே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான ஊனார் அமுதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கு நம்மளுடைய மாணிக்கவாசக பெருமானும் அங்கேயும் எடுத்து காட்டுகிறாராகவே ஐயனே என்று உன் அருள்வழி இருப்பேன். அந்த அருள்வழி இருக்கின்ற அந்த நிலையில் அந்த அருளோடு அருள் வழி இருந்தால் மட்டும் பத்தாது. எல்லாமே உன்னுடைய செயல் தான், எல்லாமே உன்னுடைய செயல் தான் அப்படின்ட்டு இப்படி சொல்லிக்கிட்டே தெரிஞ்சா பத்தாது. அதுக்கு மேலான உள் அனுபவத்தையும் பெற வேண்டும். அந்த உள் அனுபவத்தில் இடையீடுபடுகின்ற காரணத்தினால, ஏன்னா அறிவுக்கு தெரிஞ்சிருச்சு, அறிவு ஏற்றுக்குச்சு. ஏன்னா அறிவு ஏற்றுக்கணும். முதல்ல அறிவு ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம அதை கூட பயணம் செய்வதற்கு, அதாவது சைக்கிளில் காற்று இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சைக்கிளை உட்காந்து ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். காற்று இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த அறிவு அங்கே என்ன செய்யறதில்ல, இந்த பொருள் பயன்படாதுன்ற உணர்ச்சிக்கு வந்துடுது. உண்மைதானே? அது மாதிரி இங்கு இந்த உடலும் உடல் சார்ந்து இருக்கின்ற உறவுகளும் அதனால் பெறுகின்ற அனுபவங்களும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நாம ஏற்படுத்தி கொண்டது வினையின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த உணர்விலே நின்று கொண்டு, இந்த உணர்வுகளே நின்று கொண்டு அதுக்கு நான் அதை வெறுத்துடக்கூடாது. வெறுத்துட்டா அப்புறம் நம்ம சைவம் சொல்லுகின்ற எல்லா உயிரும் இன்புற்று இருப்பதன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமேன்றதுக்கு இழுக்காகி போயிடும். ஏன்னா வெறுத்தாச்சுன்னா அங்கே கோபமும் இதுதான் வரும், நீ என்ன இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அப்படின்ட்டு. ஆனால் அப்படி இல்லாமல் எல்லா செயல்களையும் சிவன் செயலாகவே கண்டு நிற்கிறது. அதைத்தான் இங்கு ஆசிரியர்கள் ரொம்ப பிரமாதமாகவே நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே தான் இந்த வகையில் நின்று பார்க்கின்ற பொழுது அந்த அறிவு சமாதானத்துக்கு வந்துடும். அறிவு சமாதானத்துக்கு வந்தால் மட்டும் பத்தாது, அதற்கு அடுத்தாற் போல இருக்கக்கூடிய உணர்வினையும் அனுபவத்தையும் அந்த இடத்துல பெறணும். அதனால தான் இங்கு சொல்லுகின்றார், எப்படி உன் அருள்வழி இருக்கின்றேன், ஆனால் நாட்டு தேவரும் நாடரும் பொருளே நாதனே உனை பிரிவுறா அருளை காட்ட வேண்டும். ஏன்னா இதை நினைக்கிறப்ப நீ இருக்கிற, இதை நினைக்காதப்ப நீ இல்லை. உண்மைதானே? அப்ப உன்னை பிரிவுறாத அருளினை காட்ட வேண்டும். இறைவனை மனதில் நினைத்து வழிபடும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, நம்ம மனசுல இருக்கிறார். இறைவனை நினைக்கிறன்ற பொழுது நம்ம மட்டும்தான் மனசுல இருக்கோம். நான் எனதுன்ற அகங்காரத்தோடு எப்பயும் கூடி நின்று நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப உன்னை பிரிவுறாத நிலை என்பதுதான் உண்மையான நிலை. உன்னை பிரிவுறாத நிலை என்பதுதான் உண்மையான நிலை. ஆகவே அப்படிப்பட்ட உன்னை பிரிவுறாத நிலையை நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நிலையாக காட்ட வேண்டும். மேலே இங்கேயும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்காம நினைப்பு மறப்பு என்கின்ற இந்த வகைகளிலே அடியேன் சென்று வராமல் நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரே நிலைப்பாடாக அந்த அறிவினையும் அந்த உணர்வினையும் நீ நிலைநிறுத்தி அருள வேண்டும். அதனால தான் இங்கு சொல்லுகின்ற அருளி செய்கின்றார், நாட்டு தேவரும் நாடரும் பொருளே நாதனே உனை பிரிவுறா அருளை காட்டி தேவனின் கழல் இணை காட்டி. ஏன்னா உன்னுடைய பிரிவில்லாத அருள் என்ன செய்யும் அப்படின்னா இடைவிடாத அந்த சிவஞானத்தையே சிந்தித்து இருக்கும்படியாக உயிரை செலுத்தும். அந்த சிவஞானத்தை உயிர் இடைவிடாது சிந்தித்து இருக்கின்ற அப்பொழுதே என்ன ஆகும் அப்படின்னா அங்கு சிவம் பிரகாசித்து தோன்றும். அதுதான் நமக்கு ஆசிரியரும் எடுத்து காட்டுவார். விறகினில் தீயினன். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாரு, பாலில் படு நெய் போல். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாரு, மறைய நின்றுளன் மாமணி சோதியன். விறகினில் தீயினன் பாலினில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியன்.
உணர்வு கோல் நட்டு உறவு கயிற்றினால் முருக, உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய என்ன செய்யும்? முன் நிற்கும் அப்படின்ற. யார் முன் நிற்பா? சிவபெருமான் முன்னாடி நிற்பாராம். எப்படி பாலில் என்ன இருக்குது? தயிர் இருக்குது, நெய் இருக்குது. அந்த நெய்யை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? கடைய வேண்டி இருக்குது. உள்ளுக்குள்ள சிவபெருமான் இருக்காரு, என்ன செய்யணும்? அதுல சொல்ல வர விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பாலுல நெய் இல்லாம போல, விறகுல நெருப்பு இல்லாம போல, மணி நவரத்தனங்கள்ல பிரகாசம் இல்லாம போகல. ஆனா அதை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? கட்டையா இருந்தா அதை கடையணும். அதை கடையிறதுக்கு என்ன வேண்டும்? உறுதிப்பாடு வேண்டும். அப்போ ஒரு கட்டையை நல்லபடியா இன்னொரு கட்டையை வைத்து நல்ல ஒரு உறுதியா ஒரு இறுக்கமாக பற்றி கொண்டு வலிமையோடு அதை திரும்ப திரும்ப வாங்கி வாங்கி கடைய தான் அதுல என்ன ஆகும் அப்படின்னா நெருப்பு வெளியில வரும். நம்ம எப்படி இருக்கிறோம்? பச்சை விறகா இருக்கிறோம். பச்சை விறகை பார்க்குறப்ப யாராவது சொல்லுவாங்களா அதுக்குள்ள நெருப்பு இருக்குதுன்னு? ஆமா, பச்சை விறகு தானே, கிளை கிளைக்கும் அப்படின்ட்டு பல கிளைகளை வச்சிருக்கிறோம் இல்லையா? அப்ப கிளை கிளைச்சிருக்கும் பொழுது அது பச்சை மரம். கிளை காஞ்சி போனாலும் அதுல நெருப்பு வரும். பச்சை மரத்துல எந்த நேரத்துல என்ன செய்ய முடியாது? நெருப்பை வர வைக்க முடியாது. அதனால அங்க அவர் என்ன சொல்றார்? விறகினில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியன். அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? எல்லாத்துலயும் மறைஞ்சு நிக்கிறான், எங்கேயுமே இல்லாம போகல. பால்ல இருந்து நெய்ய தனியா ஊத்தி அதுக்கப்புறம் நீங்க ரெண்டா பிரிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? பாலுக்குள்ளேயே தான் நெய் இருக்குது. அதை சரியான முறைகளிலே எப்படி அதுக்குண்டான முறைமைகளை பயன்படுத்தி பிரிக்க வேண்டுமோ அப்படி பிரிக்க வேண்டும். அது போல இங்கு ஆசிரியர் சொல்லுகிறார், பாலில் நெய்யினன், இது விறகினில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியன். அப்படி மறைய நின்று இருக்கக்கூடிய அந்த மாமணி சோதியினை என்ன செய்ய வேண்டும்? அந்த உறவு கோல் நட்டு. அவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்கு. என்ன உறவுன்றத நமக்கு ஆச்சாரியன் உணர்த்துவார். அவருக்கும் நமக்கு என்ன உணர்வு இருக்குது அப்படின்றது. அதனாலதான் நமக்கு 4 வகை மார்க்கத்தையும் என்ன பண்ணினாங்க? 4 வகை உறவு முறையா சொன்னாங்க. தாசமா இருக்கும், தாதமா இருக்கும். திருஞான சம்பந்த பெருமான் தந்தையாக கருதினார். திருநாவுக்கரச பெருமான் எஜமானனாக கருதி தான் அடிமையாக இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோழமையாக கருதினார். இங்கு மாணிக்கவாசக பெருமான் ஞான ஆசிரியனாக கருதி அந்த ஆச்சாரிய தன்மையில உறவு நட்டினார். அந்த உறவு கோல் நட்டு, உறவு தான் அங்க இருக்கக்கூடிய ஸ்திரமான குச்சி. அந்த குச்சியினால என்ன செய்ய வேண்டியிருக்கிறது அப்படின்னா உணர்வு கயிறு. நமக்கு சிவபெருமானை அடைய வேண்டும் என்கின்ற உணர்வு மிகுதியா இருந்தது அப்படின்னா அந்த கயிறு வேகமா அசையும். அந்த உணர்வு கம்மியா இருந்தது அப்படின்னா அந்த கயிறு நின்றும். அப்ப உணர்வு என்ன எந்த வகையில நிகழ்கிறதோ அந்த வகையில அந்த பொருளை நோக்கி நம்ம செய்வோம். நமக்கு எந்த பொருள் மேல விருப்பம் இருக்கிறதோ அந்த விருப்பத்தை நோக்கி நம்ம ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டே இருக்குமா இல்லையா? எந்த இலக்கு நம்ம நிர்ணயிச்சிருக்கிறோமோ அந்த இலக்கை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கிறோம். அதுல இருந்து நம்ம என்ன செய்யறது இல்லை, நம்மளே மறந்தாலும் நம்மளுடைய செயல் அதை நோக்கியதான் இருக்கும். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அதைத்தான் அந்த இடத்துல அவங்க ரொம்ப அழகாகவே எடுத்து சொல்லுகிறார். இப்படி உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய என்ன செய்யும் அப்படின்னா முன் நிற்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாகவே பெருமானுடைய அந்த விஷயத்தை அவர் விறகுல இல்லாமல் இல்லை இருக்கிறாரு, பாலில் நெய் போல இல்லாமல் இல்லை இருக்கிறாரு. ஆனால் முதல்ல பார்த்தா பால் மட்டும்தான் தெரியும், நெய் இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் அதை உரிய வகையில் அந்த மணியிலேயும் நம்ம பூமியிலிருந்து தோண்டி எடுக்கும் பொழுது அது அவ்வளோ பிரகாசமுடையதாக இருக்காது. அதை சரியான வகையில் அதை பட்டை தீட்டுகின்ற பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய பிரகாசம் வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்றதையெல்லாம் எடுத்துக்காட்டி நமக்கு இத்தனை ஓமானங்கள் சொல்லி அதுபோல் உயிருக்கு உயிராக சுவாமி இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சுவாமியை நீ சரியான ஒரு உறவினை பின்பற்றி அந்த உணர்வு நிலையை தொடர்ந்து அவனை நினைந்து அந்த உணர்வு நிலையிலேயே நீ நிலை பெற்று இருக்க அங்கு என்ன செய்வான் அப்படின்னா அவன் முன்னாடி நின்னே ஆகணும், வேற வழியே கிடையாது. நல்லா கடன்னு கடைஞ்சதுக்கு அப்புறமும் வெண்ணெய் வரலைன்னா அது என்ன ஆகும்? அது அதனுடைய தன்மை இல்லாமல் போயிடும் இல்லையா? இதை பாலுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க இல்லையா? என்ன காய்ச்சியாச்சு, உர ஊற்றியாச்சு, 2 நாள் வேற வச்சாச்சு, இதுக்கு மேலேயும் கடைஞ்சாச்சு, இது வெண்ணெய் வரலைன்னா இது பாலா இல்லை வேற எதுமான்ருவீங்க. அப்ப அதுல இயல்பா இறைவன் எப்படி அந்த விறகுல நெருப்பு இருக்குதோ, பாலில் நெய் இருக்குதோ,
ஸ்படிகத்துல அந்த மணியிலே பிரகாசம் இருக்கிறதோ அதுபோல இயல்பா எல்லா உயிரிடத்தையும் அவன் கலந்து நிற்கிறான். அவன் கலக்காத இடமே எதுவும் கிடையாது. ஆகவே அப்படி அந்த கலந்து நிற்கின்ற தன்மையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய அந்த இடத்துல என்ன செய்வான் அப்படின்னா அவன் வெளிப்பட்டு நின்று நமக்கு தோன்றி அருள் செய்வான் அப்படின்றதான் நமக்கு ஆசிரியர் ரொம்ப அழகான வகைகளிலே எடுத்துக்காட்டி அருளுகிறார்கள். அதனாலதான் இங்கு ஆசிரியரும் சொல்றார், காட்டி நின் கடலினை காட்டி இந்த காய மாயத்தை கழித்து அருள் செய்ய. நீ குருநாதனா வந்தப்ப நீ என்ன பண்ணிட்ட? சஞ்சித காட்டை அழிச்சிட்ட. ஆனா இந்த காயத்தோடு அடியன் கூடியிருக்கின்ற காரணத்தினாலே இந்த காயம் செய்கின்ற மாயம் என்னை என்ன செய்துக்குது? மயக்கிக்கிட்டே இருக்குது. இங்க நம்ம ஆசிரியர் சொன்னார் இல்லையா, சஞ்சித காட்டை வந்து அவன் எரிச்சிட்டான். இந்த காயத்தோடு இருக்கின்ற பொழுது அவனுடைய அருளையே நான் நாடி நிற்கிறதுனால அந்த நிலை எனக்கு வந்து நீங்கிடுச்சு அப்படின்னார். ஆனா இங்க ஆசிரியர் நுட்பமான ஒரு கருத்தை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நான் நினைப்பு மறப்பு என்கின்ற இந்த 2 நிலைக்கும் போயிட்டு வர்றேன். அதனாலதான் இந்த திருப்பாடல்ல நமக்கு சொல்றாரு இல்லையா, நாட்டு தேவரும் நாடரும் பொருளே. இந்த உலகத்துல பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட எவ்வளவோ பெரிய பெரிய செல்வங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட செல்வந்தர்களாலும் அடைய முடியாத பெருஞ்செல்வன் நீ. அதனாலதான் இங்கு நாட்டு தேவரும் நாடரும் பொருளே அப்படின்றாங்க. ஏன்னா இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, நினைச்சா அடுத்த நிமிஷம் நான் வாங்கிடுவேன், என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்கக்கூடிய ஆளுகளை நம்ம பாக்குறோம். அப்ப அப்படிப்பட்டவர்கள் நினைத்தாலும் வாங்க முடியாது யார? சுவாமிய. அதனாலதான் இங்க ஆசிரியர் ரொம்ப அழகாகவே சொல்றார், நாட்டு தேவரும் நாடரும் பொருளே. அவர்களாலையும் உன்னை எந்த வகையான விலையை கொடுத்து உன்னை என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது. ஆனால் என்னால என்ன ஆக முடியல அப்படின்னா, நாதனே உன்னை நான் பிரிந்து வாடுகிறேன், ஆகவே உன்னை பிரிவுறாத அருளை காட்டணும் அப்படின்ற. அப்ப பிரிந்த நிலையில இந்த காயம் என்ன செய்யும்? அது தன்னோட மாயத்தை காட்டும். காயம் என்ன செய்யும்? மாயத்தை காட்டும். அதனால இந்த காய மாயத்தை கழித்து நீ என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அருள் செய்ய வேண்டும். அப்படி அருள் செய்யணும்னா நீ இடைவிடாது என்னிடத்தே எழுந்தருளி இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அதனாலதான் இந்த காய மாயத்தை கழித்தருள் செய்யாய் சேட்டை தேவர்தம் தேவர் பிரானே திருப்பெருந்துறை மேவிய சிவனே. என்னை குருநாதனாக ஆட்கொண்ட நீதான் இந்த காய மாயத்தை கழித்து அருள் செய்ய முடியும். வேறு யார் இந்த காய மாயத்தை கழித்தருள் செய்ய முடியும்? வேறு யாராலும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு பேருண்மையை மாணிக்கவாசக பெருமான் எப்படி இந்த திருப்பாடலிலே எடுத்து காட்டினாரோ அந்த விதியெல்லாம் ஒழித்தேன். எதனால ஒழித்தேன்? உன்னுடைய உபதேசத்தின் காரணமாக ஒழித்தேன் அப்படின்னு இங்க எப்படி எடுத்து காட்டினாரோ அதுபோலவே இங்க ஆசிரியர் என்ன செஞ்சிட்டார்? அலர்காலன் வந்து சாரலொட்டான் தனு வைப்பு அடைப்ப புலர்கால் அரவிந்த புத்தேலை நாடல் ஒட்டான் புனல் வேய் குளர் காண ஆயர்க்கு இடம் இனி யாது அப்படின்னு கேட்டு இவங்களுக்கெல்லாம் வேலை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து அடியேன் மீண்டு வந்து விட்டேன் என்கின்ற அந்த நாவுக்கரச பெருமான் எடுத்து காட்டுகின்றார் இல்லையா, இருமாந்து இருப்பெண்களோ அப்படின்ற. ஏன் அப்படின்னா சிவன் பல்கணத்து சேரப்பட்டு அப்படிம்ப அந்த பல்கணத்துல சேரப்பட்ட காரணத்தினால நானும் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருமாந்து இருப்பெண்களோ அப்படின்னு ஆசிரியர் எடுத்து காட்டியது போல இந்த தேவர்களாலும் நம்மை வந்து அணுக முடியாத ஒரு உயரத்துல நான் இருக்கிறேன். அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. பிரம்மானாலையும் நம்மளை தொட முடியாது, விஷ்ணுவாலையும் நம்மளை தொட முடியாது, இந்த யமனாலையும் நம்மளை தொட முடியாத அளவுக்கான ஒரு பேரருளினை என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா பஞ்சாக்கர தேசிக மூர்த்திகளுடைய திருவடியை வழிபடுகின்ற காரணத்தினாலே அடியேனுக்கு வாய்த்திருக்கிறது என்று ஆசிரியர் அருளி செய்கின்றார் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நம பார்வதி பதையே அவர் மகாதேவா. திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை வயல்வாய்மை மிகண்டான் வந்த திக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவார் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலையமாதோ. திருச்சிற்றம்பலம்.